இப்போ நம்ம அடுத்த கடைக்கு vlog போய் கண்டினியூ பண்றோனே அதுக்குள்ள என் தங்கச்சி வந்து டயர்ட் ஆகின்னு சொல்லிட்டா பாதி கடையை விட்டுருங்கன்னு சொல்லிட்டா வாங்க இதுக்கு ரெண்டுடா போலாம் வாங்க வாங்க என்ன இந்த பக்கம் கடைக்கு போயிட்டு இருந்தோம் டயர்ட் ஆகுன்னு சொன்னாங்க அதே இவ்வளவு கடையில விட்டு போயிட்டு சாயந்தரம் வாங்க எங்க கடையில சாப்பிடுங்க நல்லாக்கியப்பட்டி காளான் பிரியாணி இருக்கு தக்காளி சாதம் இருக்கு தயிர் சாதம் இருக்குது எல்லாம் சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிடுங்க எல்லாம் இல்ல படிப்பா சாப்பிட்டோம் கொஞ்சம் சாப்பிடுங்க இல்ல வயிறு ஃபுல்லா எங்க கடை சாப்பாடு சாப்பிட்டு பாக்கணும்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாம் ஆமா சாப்பிடுங்க சரி பாட்டி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரி விட்டு போறேன் எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு இருக்கு நான் போயிட்டு வரல செஞ்சு வைக்கலாம் நான் சாப்பிடுறேன் சரி போயிட்டு வாங்க நான் செஞ்சு வச்சுறேன் வேற என்ன வேணும் பிரெட் பஜ்ஜியும் சாஸ் வேணும் சாஸ் வேணுமா சாஸ் ரெடியா இருக்குது சாஸ் ரெடியா இருக்கு பிரிட்ஜ்ல இருக்கு எடுத்து வச்சுக்கலாம் சரியா சாப்பிட்டுக்கலாம் சரி என் தங்கச்சி பாதி கடையில் விட்டாச்சு இப்போ வாங்க நம்ம கடைக்கு போயிட்டு உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்றேன் பாய் அதான் நம்ம தங்கச்சி வந்து பாதி கடையில் விட்டு வந்திருக்கோம்னா கம்மிங் சாட்டர்டே என் தங்கச்சிக்கு பர்த்டே அதனால நம்ம காந்திபுரத்துல வந்து கிஃப்ட் வாங்கன்னு வந்திருக்கோம் அவளும் வந்தாலும் சர்ப்ரைஸாவே இருக்காது அதனாலதான் அவளை பாட்டி வீட்டுல விட்டு வந்திருக்கோம் அவ வந்து டயர்ட் ஆக்குன்னு தான் சொன்னா டயர்ட் ஆக்குன்னு கிடையாது நாங்க சும்மா சொல்லி நீ பாட்டி கடையில இரு நாங்க கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம காந்திபுரத்துல இருக்கிற லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் தான் கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம் கைஸ் அவங்க என்ன கிஃப்ட் எங்க அம்மா வாங்க போறாங்கன்னு தெரியல வாங்க போய் தங்களுக்கு கண்டி பண்ணலாம் கைஸ் நம்ம கடைக்கு வந்தாச்சு லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட்ல இருக்கிற செல்வா சிங் கடை என் தங்கச்சிக்கு 8 வயசு முடிஞ்சு 9 வயசு ஆக போகுது கைஸ் அது ஸ்கூலும் திறக்க போகுது அதனால ஸ்கூலுக்கு போறதுக்கு மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க பென்சில் பாக்ஸ் பென்சில் லஞ்ச் பேக் அது மாதிரி தான் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க கைஸ் உள்ள வந்து வீடியோ அலோவ் பண்ணா உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் அப்படியே உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணதை வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்றேன் இதுல வந்து வீடியோ எதுவும் அலோவ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி எங்க அம்மா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு பாருங்க கைஸ் கடை தான் வாங்க போற பென்சில் அப்படியே எனக்கும் வாங்கிருமா ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கோ சார் நம்ம ஹோல்சேல் கடையில வாங்குவோம்ல உங்களுக்கு ஸ்கூல் நோட் இதெல்லாம் வாங்குவோம்ல அங்க போய் வாங்கிக்கலாம் ஓகேவா ஒரு இது மட்டும் எடுத்துக்கலாம் பென்சில் ஷார்ப்னர் ரப்பர் அப்புறம் கிரையான்ஸ் அவ்வளவுதான் இப்ப பென்சில் இந்த பென்சில் ஓகே அப்சராவா கேட்ட அப்சரா வேணும் இதே கொடுத்துறேன் அப்ப அப்சரா பென்சில் பாக்ஸ் நல்லா இருக்குல்ல ஆமா டிஃபரண்டா நல்லா இருக்கு ஏரோப்ளேன் இந்த பார்க்கர் பென்லாம் இருக்குமா வால் பென் ரீடிங் பார்க்கும்போது பார்க்கர் பென் மாதிரி இருக்கு ஷார்ப்னர் ஒண்ணுன்னா புரியல சிங்கிள் ஒரே ஒரு பீஸா சிங்கிள் ஒரு பீஸ் வச்சு என்ன பண்ண போற ஒரு பீஸ் தான் யூஸ் பண்ணுவா 4-5 அடிச்சு யூஸ் பண்ணுவா வாட்டர் பாட்டில் வாங்க வந்திருக்கோம் இங்க ஏகப்பட்ட கலர்ஃபுல்லா வாட்டர் பாட்டில் நிறைய இருக்கு எந்த வாட்டர் பாட்டில் வாங்குறதுன்னே தெரியல எங்க அம்மாட்ட கேட்டா எல்லாமே பேச வாங்கிக்கலாமான்னு சொல்றாங்க எல்லாமே வாங்க முடியாது ஏதோ ஒண்ணுதான் வாங்க முடியும் நான் சொன்னேன் கைஸ் எந்த வாட்டர் பாட்டில் எடுக்க போறேன் எது சூஸ் பண்றதுன்னு தெரியல நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய ஏகப்பட்ட டிஃபரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு ஆனா டிசைனா நல்லா வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ற மாதிரி குட்டி அழகா இருக்குல்ல இது இதுல எது வேணும் எது நல்லா இருக்கு இவ்வளவு பெருசா வாட்டர் கேன் இருக்கு நீங்க ஹாட் அண்ட் கூல் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஹாட் இதுல பிங்க் கலர் இருக்கானா கலர் பிங்க் இருக்கு பிங்க் கலர் பிங்கே வாங்கிக்கலாமா இது வந்து நீங்க ஹாட் சுடு தண்ணி பச்சை தண்ணி ரெண்டுமே ஒண்ணுமே உருகிலாம் மெல்ட் ஆகாதுங்க இது கொஞ்சம் மெல்ட் ஆகும் இது ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் இல்ல அம்மா ஸ்ட்ரீட் பாட்டில் பார்க்கலாம் சொல்லிருக்காங்க வாங்க போய் மேல போய் பார்க்கலாம் வந்தாச்சு கைசிங்க ஸ்டீல் ஐட்டம் ஃபுல்லா மேல இருக்கு இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட டிசைனா இருக்கு கைஸ் ஸ்டீல் பாட்டில் கலர்ஸா இருக்கு கொஞ்சம் டிசைன்ஸா காட்டுங்க மா பிரிண்டட் வாட்டர் பாட்டில்ஸ் பாத்தியா ஸ்டீல் இங்க எல்லாமே ஃபுல் ஸ்டீல் தான் பாத்தீங்களா இந்த ஏகப்பட்ட ஸ்டம்ளர் டிஃபன் பாக்ஸ் இந்த காளான் கடையில் இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கு கைஸ் எல்லாமே ஸ்டீல் ஐட்டம் வச்சிருக்காங்க லஞ்ச் பாக்ஸ் இங்க இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான் கைஸ் இங்க பாத்தீங்கன்னா மிக்ஸி எல்லாம் வச்சிருக்காங்க மீடியம் மிக்ஸி அப்புறம் பிரீத்தி பாப்புலர் ரெட்ரோ மிக்ஸி எல்லாம் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்களா பிளாட்டினமும் இருக்கு ரெட்ரோவும் இருக்கு பிரீத்தில கிரவுன் பிளஸ் எல்லாம் வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் இருக்கானா காட்டுங்க இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற மாதிரி பாட்டில்ஸ் இது பர்ஃபெக்ட்டா இருக்கு இது நல்லா இருக்கு இது வந்து நீ எடுத்துட்டு போறது கரெக்ட்டா இருக்கு அவளுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் இங்க பாட்டில் கலெக்ஷன் வச்சிருக்காங்க அதே மாதிரி லஞ்ச் பேக் வந்து சின்ன லஞ்ச் பேக் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அங்க பாத்தீங்களா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு வாட்டர் கேன் சூப்பரா இருக்கு எல்லா கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு மில்டன் கம்பெனிலேயே வச்சிருக்காங்க இங்க பாரு ஃபில்டர் நல்லா இருக்குல வாட்டர் பாட்டில்
இது எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறேன். கைஸ் சுரேஷ் உனக்கு வாட்டர் பாட்டில் எனக்கு வேணாம். வாங்கிக்கோ. உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீயே பாரு பார்த்து எடுத்துக்கோ. ஸ்பைடர் மேனா? இது ஓகே பரவாயில்ல. ரெண்டுல எது வேணும்? இதா சூஸ் பண்ணிட்டியா? கைஸ் இதா கைஸ் எனக்கு சூஸ் பண்ணிக்க வாட்டர் பாட்டில். இது பாப்பாக்கு. இது ரெண்டுல எது நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே. அடுத்து நம்ம வாங்க போற லஞ்ச் பாக்ஸ். ஸ்டீல் பிளாஸ்டிக்கா? ஸ்டீல்ல வாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாது சுரேஷ். இது பேர் என்ன சொல்லுவாங்க? இது பேர் என்ன சொல்லுவாங்க? ஜார். மிக்ஸி ஜார். ஓகேவா? ஃபுல் சீலா லாக் பண்ண பிளாஸ்டிக். சுரேஷ் இதை நீ எடுத்துக்கிறியா? நான் ரொம்ப எடுத்துக்கிறேன். உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்ல வேற ஏதாவது வேணா இல்ல அதே எடுத்துக்கிறேன். வேற வேணா வேற பாரு. இல்ல அதே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ணா உங்க பேர் என்னன்னா? பேர் ஜனார்த்தன் தம்பி. கைஸ் இந்த அண்ணா கைஸ் நமக்கு எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாத்துலயும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நம்ம எது எடுக்கிறோம்னா ஃபைனலா இந்த குட்டி ப்ளூ தானமா பாப்பாக்கு இது இது எப்படி எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டில் மில்டன் கம்பெனினா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மில்டன் ஒரே கலர் அது எப்படி எடுத்துக்கலாம் கைஸ். இது செலியோ. இது எனக்கு கைஸ். கைஸ் இங்க ஸ்கூல் பேக் கலெக்ஷன் நிறைய இருக்கு. எனக்கு என் தங்கச்சி ஸ்கூல் பேக் வாங்க போலாம். ஆனா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க பேக்கா கொடுங்க. அதே மாதிரி நிறைய ஜிப் இருக்கணும். ஓகே நல்லா கலர்ஃபுல்லா காமிங்கண்ணா. மாஸ்கோமா இது ட்ரூ கம்பெனி நல்லா இருக்கு. எல்லா பேக்குமே நல்லா இருக்கு. தான் பிராண்டட் வச்சிருக்காங்க இங்க. மிலிட்டரி கலர் பிடிக்காது. பிடிக்காது. மிலிட்டரி கலரே பிடிக்காது. ஆல்ரெடி செப்பல் கடையிலே சொன்னவங்க மிலிட்டரி கலர் எனக்கு பிடிக்காதுன்னு. சில பேக் இருக்கு. எது எடுக்கிறது தெரியல. பாரு உனக்கு எது வேணும்னு பாரு. அதான் சானாக்கு ஆனா என் தங்கச்சிக்கு நல்லா கலர்ஃபுல்லா காமிங்க. சின்னதா காமிங்க. ஜிப் அதிகமா இருக்கணும். என்ன கிளாஸ்? பிங்க் கலர். இது என்ன கிளாஸ்? செகண்ட் ஹேண்ட். பிங்க் ஷேட்ல இருக்குமா? லைட் பிங்கே கொடுத்துறாதீங்கண்ணா. டார்க்காவே இருக்க மாதிரி தாங்க. நல்லா இருக்கா இது? நல்லா இருக்குல்ல? நிறைய ஜிப் இருக்கு நீ கேட்ட மாதிரி. ஆமா கலர் ஓகேவா? ஓகே. இந்த பைக் போட்டோவே போட்டிருக்கேன். புல்லட் போட்டிருக்கனால அதுதான். இந்த புல்லட் கலெக்ஷன் காமிங்கண்ணா. நான் டார்க் கலரா காமிங்க. லேசா இருந்துச்சுன்னா சீக்கிரம் அழுக்கு பண்ணிடுவா. அப்புறம் துவைக்க முடியாது என்னால. ஏன்னா துவைக்கிறது நான் தான். பொண்ணுங்களுக்கு தான் எங்க போனாலும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. பசங்களுக்கு பாரு, பொண்ணுங்களுக்கு பாரு எப்படி இருக்குன்னு. எல்லா கலருமே நல்லா இருக்கு. இதான் எனக்கு இதா பிடிச்சிருக்கேன். இதை கழுவுறதுக்கு ஈஸி. எனக்கு வந்து துவைக்க ஈஸியா இருக்கும்னு. இதான் துவைக்கிறதுக்கு ஈஸி. இந்த கலர்ல எடுத்தா ஐயோ என்னால முடியாது துவைக்க. நாரிரோ சாங்க அப்புறம் கொண்டு போனேன். கேர்ள்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணணும்ங்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சரி அப்ப என்ன கலர் வாங்க போறேன் சார்? பண்றாங்கிறதுக்கு வேண்டி அது இப்பதான் யூஸ் பண்ண முடியும். இன்னும் வளர்ந்துட்டான்னா கரெக்ட் தான் நீ சொல்றது. ஆனா நான் தானே துவைக்க போறேன். சரி தங்கச்சிக்கு எனக்கு என்ன பேக் ஃபைனல் பண்ணிக்கோன்னு பாக்கலாமா? இதான் என் தங்கச்சி ஃபைனல் பண்ண பேக். லைட்டா வாங்கினா என்னால துவைக்க முடியாது. ஏன்னா சிவு பேக் நான் தான் துவைக்கிறேன். அதனால இந்த பேக் நல்லா டார்க் கலரா வாங்கிட்டேன் கைஸ். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பேக். கைஸ் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எனக்கு லஞ்ச் பேக். வாங்க பார்க்கலாம். கைஸ் இங்க சில்ட்ரன்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட லஞ்ச் பேக் வச்சிருக்காங்க. நம்ம இடிகரானதை எல்லாத்துக்கும் எடுத்து தராங்க லஞ்ச் பேக். பாத்தீங்களா கைஸ்? எனக்கு சூஸ் பண்ணிக்கிறது தான் கைஸ். இது ரெண்டுத்துலயும் என் தங்கச்சிக்கு எது எடுக்கிறதுன்னு தெரியல கைஸ். அதான் கன்ஃபியூஸா இருக்கு. இங்க லஞ்ச் பேக் கலெக்ஷன் ஏகப்பட்ட மாடல் வச்சிருக்காங்க கைஸ். ஃபைனலா செலக்ட் பண்ண லஞ்ச் பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இது என் தங்கச்சிக்கு, இது எனக்கு கைஸ். அதே மாதிரி நான் சிக்கன் எடுக்க வர போகல கைஸ். அதுக்கு ஒரு பை வச்சிருந்தால அது பிஞ்சு போச்சு. அதனால இது ரெண்டு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு எடுத்துருக்கோம் கைஸ். லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட்ல இருக்கிற செல்வா சிங் கடையில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் வாங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வாங்க. உங்க பேர் என்னன்னா? பேர் வசந்த். எங்க வேலை பாக்குறீங்க? செல்வ சிங் ஸ்டோர். எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? 5 years இருக்கு. உங்க வீடு எங்கண்ணா இருக்கு? இடிகரை மணிகரம் போல. அண்ணா உங்க பேர் என்னன்னா? ஜெய்பால். எங்க வேலை பாக்குறீங்க? பேக் ஷாப்ல தான். எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? 10 years. உங்க வீடு எங்கண்ணா இருக்கு? ரத்னபுரி. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ண்ணா. எங்க சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கண்ணா. ஓகே கைஸ் ரெண்டு சைடுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேக் இருக்கு. இல்ல எந்த பேக் யூஸ் பண்றதுனே தெரியல. எல்லாமே கூட எடுத்து வீட்டுல போய் வச்சிடலாம்னு தோணுது. நீங்க மறக்காம காந்திபுரம் வந்தீங்கன்னா லக்ஷ்மி ஆப்போசிட்ல இருக்கிற செல்வா சிங் கடைக்கு வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு போங்க கைஸ். அப்படியே விசிட் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பேக் வாங்கிட்டு போங்க. என்ன வேணா வாங்கலாம் கைஸ்.
கைஸ் பில் வந்துருச்சு. டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்க கைஸ். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு வாங்க போய் கேட்போம். கைஸ் பில் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. வாங்க டிஸ்கவுண்ட் பண்ணலாமான்னு கேட்கலாம். அண்ணாச்சி டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா அண்ணாச்சி? ரேட் கரெக்டாக இருக்கும் தம்பி, உங்கள்கிட்ட ஜாஸ்தி வாங்க மாட்டோம். 3309 டோட்டல் அமௌண்ட். இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணலாமே. இதில் கரெக்டாக இருக்கும், ரேட் ஜாஸ்தி வாங்க மாட்டோம் தம்பி, கரெக்டாக இருக்கும் தம்பி. சரி கைஸ் பில்லிங்லாம் முடிச்சாச்சு. நம்மளுக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஆனால் என் சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களான்னு. தாராளமாக சப்ஸ்கிரைப். ஹாய் கைஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. செல்வாசிங்களை பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நம்மளுக்கு பில் கொடுத்தோம். டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ ஃபேமிலி விளாக்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கும் ஃபாலோவருக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அடுத்த வீடியோ என் தங்கச்சிக்கு பர்த்டே வருது. அந்த வந்து உங்களுக்கு நான் விளாக எடுத்து போடுவேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.